ஏதோ பிஸியாக இருக்கிறத போல் இருக்குது. இல்லைனா மீன் கிளம்பிட்டு இருக்கேன், வலை பின்னிட்டு இருக்கேன். வணக்கம் மணி அண்ணான்றாங்க. வாங்க வாங்க மணி அண்ணா வாங்க, வணக்கம். இனிய சனிக்கிழமை காலை வணக்கம் திரு ஜமீன்தார் அவர்களே. வணக்கம் வணக்கம், வாங்க அண்ணா, ரொம்ப சந்தோஷம். அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? மணி அண்ணா எப்படி இருக்கீங்க? டீ சாப்பிட்டீங்களா காலையில்? நேற்று லைவ் போட முடியலண்ணா, 4:30 மணிக்கு. எப்பயும் போட முடியல. ஐயா ஏதோ பிஸியாக இருக்கிறத போல் இருக்குது. மீன் பிடிக்க கிளம்பிட்டு இருக்கேன். தலைவரே வணக்கம் அப்படின்னு மணி அண்ணன் கேட்குறாங்க. வணக்கம் மணி அண்ணான்னு நம்ம தலைவர் சொல்கிறாரு. 2 பேர்லாம் டீ சாப்பிட்டீங்களா காலையில்? எப்படி இருக்கீங்க? இன்று எனது மகனுக்கு பிறந்த நாள் ஐயா. உங்கள் ஆசீர்வாதம் என்னும் மற்றும் மணி அண்ணனும் ஆசீர்வாதம் வேண்டும். கண்டிப்பாக 1000 வருடம் நல்ல முறையில் வாழ வேண்டும். மீண்டும் செழிப்பாக இருக்கட்டும். ஹாப்பி பர்த்டே. தம்பி பெயர் என்ன சொல்லிடுறேன். ஜமீன்தார் அவர்களே, புலிக்குட்டியை மடியில் வைத்திருக்கிறீர்கள். ஆமாண்ணா. இது கதை ரொம்ப சோகமான கதை. அது என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஜமீன்தார் அவர்களே, புலிக்குட்டியை மடியில் வைத்து விட்டுருங்க. அதான் நம்ம பூனைக்குட்டி தான் நல்லா செல்லமாக வளர்த்து விட்டாச்சு. ஒன்று செத்து போயிடுச்சு, இன்னொன்று உயிருக்கு போராடிட்டு கிடக்கு. இதோட ஆத்தா தான் செத்து போனதோட ஆத்தா. நான் வீடியோலாம் போட்டிருப்பேன் பாருங்கள், பழைய வீடியோலாம் எல்லாத்துலேயும் அது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது ஒன்று என்னத்தான் சாப்பிட்டுச்சோ இல்லைன்னு தெரியல, ஒன்று செத்து போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது நல்ல புள்ள மாதிரி இதுமாரி மடியில் உட்காந்துருக்கும், தூங்க விடாது, விளையாட கூப்பிடும் எனி டைமும். அதான் இதோட புள்ள இறந்துடுச்சு, பையன். ஐயா உங்களுக்கு ஒரு மனசு ஆச்சு. 1000 வருஷம்தான் மனுஷனுக்கு வாழ்த்து. இல்லை, நம்ம சொல்கிறதுல ஒரு 3/4 4/4 ஒரு பங்கு இருந்தாலே போதும். அதனால் அதுக்காக நம்ம சொல்லிட்டோம் 1000 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. அப்புறம் சித்தர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அந்த காலத்தில்? முனிவர்கள் சித்தர்கள்லாம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்களா இல்லைங்களா? மனிதனுக்கு உண்டு. ஆனால் இப்போ காலகட்டத்தில் இயற்கை வளம் சரியில்லாததுனால நம்ம ஆயுஸ் குறைஞ்சிட்டு இருக்குது. அது நம்ம கையில் தான். மறுபடியும் அந்த பழங்காலத்தை கொண்டுட்டு வர முடியும். நம்மளே ஏறு ஓட்டி நம்மளே விவசாயம் பண்ண முடியும். நம்மளே அறுவடை பண்ணி நெல்லை அவிச்சு நம்மளே சாப்பிட்டாக்கா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இயற்கையான காய்கறிகளை நம்ம விவசாயம் பண்ணி நம்மளே செஞ்சாக்க இயற்கையாக இருக்கலாம். அதனால் ஆயுசுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு மனிதன் சராசரி 40 வயசு. அதான் நான் அது இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா? நம்ம வயசு, நம்மளோட ஆயுசு நம்ம கையில் தான் இருக்குது. இயற்கை வளம் நம்ம சொகுசு காரணத்தினால சரியான முறையில் நம்ம ஆரோக்கியத்தை பயன்படுத்துறது கிடையாது. அதனால் பார்த்திங்கனாக்கா நம்மளோட கையில் இப்போ விவசாயம்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சொந்தமாக ஏறு ஓட்டினா சொந்தமாக விவசாயம் பண்ணால் அறுவடை பண்ணி அவங்க நெல்லை வீட்லேயே அவிச்சு நம்ம வடிகஞ்சி சாப்பிட்டான். நல்ல முறையில் 100 வருஷம் இருந்தான். கம்மங்கூழி கேவுரு கூழின்னு குடித்தாங்க. அது நம்ம என்ன பண்ணோம், ஃபாஸ்ட்டு ஃபுட்டுங்கிற இடத்துல பன்னு வரிக்க டீ எதோ சாப்பிட்டுட்டு குடலை சுருக்கிட்டு நம்ம ஆரோக்கியம் உடம்பு கெட்டு போயிடுச்சு. அதனால் நம்மளோட ஆயுசு குறையுதுன்னா நம்ம தான் காரணம். மறுபடியும் பழைய இயற்கையை கொண்டுட்டு வரலாம், விவசாயத்தை கொண்டுட்டு வரலாம். நானும் நிறையா வீடியோவில் போட்டிருக்கேன். மீன் பிடிக்கிற சம்மந்தமாக போடல. விவசாயத்தை பற்றி நம்மளுக்கும் தெரியும். நம்மளும் சின்ன பிள்ளையிலையும் கஷ்டப்பட்டுருக்கோம் விவசாயத்தை பற்றி. அதனால் விவசாயத்தையும் நான் போடுறேன். நான் இதை பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். ரொம்ப பேர் ஆதரவு கொடுத்தாங்க. ஒரு மனிதன் சராசரி 40 வயசுன்னா நம்ம கையில் வயசாகிடுச்சுன்னு நம்ம மனசு நினைக்கக்கூடாதுண்ணா. மணி அண்ணா இருக்கீங்களான்றாங்க. இருக்காங்க. தலைவரே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னேன் என்று சொல்லிவிடுங்கள். தலைவரே, நானும் சொல்கிறேன், உங்கள் பையனுக்கு 100 ஆண்டு 1000 ஆண்டு வாழட்டும், நல்ல முறையில் இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும். பையனுக்கு ஆயுசு அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக என்னோடய வாழ்த்துக்கள். பையன் பேரை சொல்லவே இல்லை. ஓகே, டன்னுன்றீங்க.
மறுபடியும் வந்து இயற்கை வளம் வந்து வரணும்னாக்கா நம்ம கையில தான் இருக்கு. மக்கள் நம்ம நெனைச்சாலே போதும்ண்ணா.